இந்நாள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 12வதும் இறுதியான ராசியாகவும் வருவது தாங்க மீன ராசியாகுங்க. இந்த மீன ராசியோட அதிபதி நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவங்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் மீன ராசினர் அன்பர்கள்னே சொல்லலாங்க. மற்ற எல்லா ராசிக்காரரை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் அது குறித்த ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்த நண்பர்களை பார்த்தீங்களா, அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் ஒன்று செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டு பட்டு அப்படின்ட்டு பேசிடுவாங்க. எது மனசில் தோணுதோ அதை உடனே பேசிடுவாங்க. ஆனால் கூட குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவுமே இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க என்றால் கூட மீனராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு பயங்கரமாக யோசித்து தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனது தான் பெரியது அப்படின்னு வாழக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்களா, வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைத்துருவீங்க. உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்போதுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக நடந்தக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே உங்களோட 9ஆம் அதிபதியாகவும் வராருங்க. 9ஆம் இடத்தை பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே வாக்கினால், அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இனி இவங்களுக்கு எப்படிப்பட்ட காலங்கள் அமைஞ்சிருக்கு, சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா, இந்த நேரத்தில் நிலம் வீடு இது எல்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே இதில் பதில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரோட அன்பர்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க. கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி, ராகு என வலம் வருகிறாருங்க. இந்த கிரக நிலையானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சிரமமான நேரத்தில் கூட தெளிவான முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி தெளிவான சிந்தனையோட எதுலேயுமே செயல்படுவீங்க. முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களோட அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உற்சாகமாக இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இருக்க போகிறீங்க. சுப செலவு உண்டாகுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்தித்து எதனையுமே நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். வீண் அலைச்சல், வீண் பயம் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு குறைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே எடுத்த எந்த ஒரு காரியத்தையுமே எப்படியாவது நீங்கள் செய்து முடித்து அதில் நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையன்னே சொல்லலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமையுங்க. அதே மாதிரி பண வரவு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டி இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாங்க. மனம் தளராது செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. அதாவது முழு மனதோடு நீங்கள் படித்தால் மட்டுமே, கவனச்சிதறல் இல்லாமல் படித்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மார்க்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த மீன ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எதை பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். பார்வையாள பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக உங்கள் மீன ராசி அன்பர்களை கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. கணவனின் வருமானம் அறிந்து மனைவிமார்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. இல்லை அப்படின்னா வட்டிக்கு கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியாத கஷ்ட நிலைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சந்திர பகவானின் அனுகிரகத்தால் தொழிலில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். செவ்வாயானது 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. உட்காரக்கூட நேரமில்லை பொருளாதாரத்தை பெருக்க ஓயாது வேலை செய்யக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். அதே மாதிரி கண்ட இடங்களில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ளாதீங்க. புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகி சகசமான ஒரு நிலை காணப்படும். அதே மாதிரி பெற்றோரோட மனநிலையில் புரிந்து பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. குருவானது 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. முதலாளிகளின் எண்ணத்திற்கு மாறாக தொழிலாளர்கள் நடப்பதால் உற்பத்தி சுணக்கம் ஏற்படுன்னே சொல்லலாம். அரசாங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்குமே அக்கறையாக வேலை பார்த்து உங்களுக்கு இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா மேல் அதிகாரிகளால் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாங்க. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. மங்கள காரியங்களால் வீட்டில் கலகலப்பு கூடக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். விருந்தினர்கள் வருகையால் வீடுகளை கட்டும் சனி 1ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. விவசாய உற்பத்தியில் அதிக முனைப்பு காட்டக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி புதிய வாகனம் கூட வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ராகுவானது 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. கோபமான பேச்சால் குடும்பத்தில் பல குழப்பங்களும் விளைவிப்பீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்களா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. கேதுவானது 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. வில்லங்கமான காரியத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லப்படுதுங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. மீனம் ராசி பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அழகிய வீடு வாகன வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. அதே மாதிரி நண்பர்களிடம் கருத்து மோதல்கள் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை பிரச்சனை இல்லாமல் வந்து சேரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி மேலே வெற்றி குவிய போதுங்க. பொருளாதார வளமும் மேம்படும். தொழில் உன்னத நிலையை அடையும்னு சொல்லப்படுதுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் சிறப்பாக உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட பொறுப்புகளை வேறு நபர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். அலைச்சல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தொழில் நிமித்தமாக சில குடும்பத்தை விட்டு பிரிய கூட ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக துர்க்கை அம்மனை வணங்கி காரிய அனுகூலம் உண்டாகுன்னே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மனக்கவலையும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குறையுன்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளை பெறுவதற்கும் வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கு நீங்கள் சென்று குரு பகவானை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பூரண அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரனே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி கோவில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை நீங்கள் செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குரு தோஷத்தை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களோட கைகளால் ஆலம் அரச மரங்களை நீங்கள் வெட்டவே கூடாதுங்க. அது வெட்டுறது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துங்க. வருடத்திற்கு ஒரு முறை வேதம் அறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் நீங்கள் தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும்.
அதே மாதிரி வலது கையில் மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி கோவில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் வாழைப்பழம் உண்ண கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையன்னு சொல்லலாங்க. மேலுமே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமைய குரு பகவானை நீங்கள் வணங்கி வாங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கோங்க. தாராளமாக